வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸ் இந்த தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த எபிசோடில் இளையராஜா பத்திரிகையாளர் அவங்க இடையில் நடந்த ஒரு காரசாரமான விவாதம் சமூக வலைதளங்களில் கடந்த 2 நாட்களாக அவங்கவுங்க தரப்பு கருத்துக்களை பொதுவெளியில் வச்சிட்ருக்காங்க. சரின்னு ஒரு சாரரும், சரி இல்லை அப்படின்ற ஒரு சாரரும் வைத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு அபிப்பிராயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இளையராஜா 1000 படங்களுக்கு இசையமைத்து விட்டார். இந்த விரைவில் வர தாரத்தப்பட்டை கூட ஒரு 1000வது படம். அந்த படத்தினுடைய வெளியீட்டு விழாவை கூட, அந்த இசை வெளியீட்டு விழா கூட பிரம்மாண்டமாலாம் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. 1000வது படத்துக்கு கூட விழா எடுக்கிறப்ப கூட அதை தடுத்திருக்கிறாரு. ஆனால் இளையராஜா மீது முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் ஒரு கர்வி, அவர் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார், அவர் பேசினா புரியாது, இந்த மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இன்னொன்று, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முன் வைக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. நம்மளே உருவாக்கிட்டோம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தினத்தந்தி பேப்பரில் கடைசி 4 பக்கத்தில் ஒரு பேஜில் 4 படம், ஸோ 8 பக்கம் இருக்கும். அதில் 16 படத்துக்கான விளம்பரம் வரும்பொழுது ராகதேவன் இளையராஜா இசையில் தான் ஒரு காட்டத்தில் வந்தது. அன்றைக்கெல்லாம் வேறு எந்த இசையமைப்பாளருமே கிடையாது. ஸோ அவர் கடவுளாக தான் போற்றப்பட்டாங்க. அவருடைய மியூசிக் இருந்தால் படம் 100 days ஓடும் அப்படின்றதுக்காகவே அவர் தயவும் கிடந்தாங்க. ஸோ அப்படியான மனிதர் நிறைய நாட்களை அவர் இப்போ பிரசாத் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவிலே கழிச்சவர். அவர் பொதுமக்களையோ அவங்களுடைய ரியாக்ஷன்ஸையோ அவர் அதிகமாக பார்த்ததில்லை. அவர் களத்தில் இறங்கி பணிபுரிஞ்சதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த பெருமழையின் போது அப்படியான குற்றச்சாட்டு இருக்குது. எனக்கு கூட அது ஒரு சில விஷயங்களில் கருத்து உடன்பாடு இல்லை அவர் மேலே. இப்படியான பிரச்சனையில் இந்த சென்னை மாநகரம் பெருத்த அழிவை பேரிடரை சந்திக்கிறது. ஒரு பிரபலமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லாமல் அவர் கட்டுமரத்தில் முட்டிக்கால் அளவு தண்ணி கட்டுமரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு போய் டெஃபென்டம் பசங்களுக்கு, ஜெமினி ஃப்ளைஓவர் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு அந்த பெருமழையிலையும் போய் அவங்களுக்கான உதவிகளை செஞ்சது சாதாரண விஷயமே அல்ல. அப்படியான ஒரு மனிதர், அதற்கான ஒரு பாராட்டு விழா நடக்குது. வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்தான விஷயங்கள், அதில் களமாடினவங்க, அதில் பக்காவாக வேலை செஞ்சவங்க, அவங்க எல்லாரையும் அழைச்சி அன்றைக்கி நன்றி தெரிவிக்கும் ஒரு கூட்டத்தில் இளையராஜா கலந்துக்கிறாரு. அந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தின் முடிவில் அவர் நன்றி வணக்கம்னு சொல்லி ப்ரெஸ்ஸை சந்திக்காமலாம் போல சந்திக்கிறாரு. நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது ஒரு நிருபர் என்ன சொல்கிறாரு, பீப் சாங் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்குறாரு. இது உடனே என்ன பண்ணுறாருன்னா, இளையராஜா அறிவு இருக்கா அப்படின்றார். இந்த இடத்துல என்ன தோணின்னா, ஏன்பா இங்கே கேட்குறியே அவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அதன் பிறகு அந்த பையன் என்ன சொல்கிறான், எனக்கு அறிவு இருக்கா, அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்றான். இது வாக்குவாதம். இந்த அடுத்த கேள்வி இப்படி வந்ததுமே அவர் என்ன திரும்பவும் அறிவு இருக்கா, என்கிட்ட பேசுறதுக்கு அறிவு இருக்கான்ற லெவலுக்கு போய் அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தின அப்புறம் தான் ஒரு விஷயத்தினுடைய தீவிரம் தெரிஞ்சு எங்கேயோ கேட்குற கேள்வி ஏன்பா என்கிட்ட கேட்குற அப்படின்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இந்த கேள்வியை அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுதான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் நன்றி வணக்கம் சொல்லி கிளம்புறதுக்கு அப்புறம் தான் இந்த கேள்வியே கேட்குறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு பிரபலம் இறந்து விட்டார். அந்த பிரபலம் இறந்து விட்டதும் ஊரே சோகத்தில் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு பிரபலம், ஒரு நடிகரையும் வச்சுக்காங்களேன், அங்கே எல்லாரும் கண்டோலன்ஸ் தெரிவிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு நடிகை அந்த கூட்டத்தில் போகும்பொழுது அந்த நடிகையினுடைய இடுப்பை யாரோ பிடிச்சி கிள்ளி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த பொண்ணு அந்த ஒரு ஆளை அடிச்சிருச்சு, கிள்ளினவனை. அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஸோ இந்த பிரபலம் செத்ததோ இல்லை கண்ட்ரோல்ஸுக்கு வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, அடிச்சுட்டா நடிகை இடுப்பு கிள்ளினவனை அப்படின்றத ஒரு சென்சேஷனல் நியூஸாக போட்டாங்க. ரைட், ஓகே. இந்த நேரத்தில் என்னன்னா, ஒரு பிரபல நடிகர் கண்ட்ரோல்ஸ் தெரிவிச்சு ஒரு இப்படிலாம் நடித்தார், போனார், வந்தார், மைக்கு கிட்ட கொடுத்து நன்றி வணக்கன்றப்ப கிளம்புறம்போது இந்த நடிகை இருக்காங்களே, அவங்க இது மாதிரி அடிச்சிட்டாங்களே பொதுவெளியில், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று அவர் என்ன சொல்லணும், என்னப்பா இங்கே கேட்குறேன், இது எப்படிப்பட்ட ஒரு இடம். உடனே அது நிருபர் சொல்லலாம், எங்க சக நடிகைங்க உங்கள் கூட நடிக்கிறவங்க அவங்கள அடிச்சிட்டாங்க, அதை பற்றி உங்கள் கேள்வி கேட்குறது என்னுடைய தார்மீக உரிமைன்னு கூட சொல்லலாம். நான் என்ன எந்த இடத்துல கேட்குறேன், நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும், ஒரு பாட வெளியிட்டு எங்கேயாவது இருக்கும், ஒரு அங்கே சந்திப்போம், அதை பற்றி பேசுவோம், இது எந்த கேட்குற நேரமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை மெல்லிய பின்னகையோடு கடந்து போயிருக்கலாம், அல்லது நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிருக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் கூட்டு பறவையாக ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இருந்த ஒரு மனிதன் வெளியே பொதுவெளியை சந்திக்கிறது எப்படின்னு தெரியாமல் பேசின பேச்சு தான் இருந்தாலும் அதன் பிறகு அது அப்படியே அது கர்வமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதையும் நம்ம பார்த்தோம் வீடியோவில். ஸோ இதில் என்னன்னா, கேட்ட இடம் தப்பு. ஒரு அஃபிஷியலான ஒரு பாடல் வெளியீட்டு விழா நடக்குது. அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் இளையராஜா கலந்துக்கிறாரு. இளையராஜா கலந்துக்கிட்டு
அவர் வந்து அந்த இசையை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். பேசி முடிக்கிறப்ப நம்ம கேட்கலாம், நீங்களாம் இசையமைப்பாளர், ஒரு நல்ல பாடகர், 1000 படத்தை சமைச்சிருக்கேன், இப்போ வந்து இப்படி ஒரு சர்ச்சை வந்து ஒரு இளைஞர்களுக்கு எழுப்பியிருக்காங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால் அதுக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்லலாம், சொல்லாமலும் போகலாம், அது ஒரு இஷ்டம். நோ கமெண்ட் சொல்லலாம், யார் போட்டாலும் கேளுப்பான்னு சொல்லலாம். பட் இங்கே என்னென்னா, ஏன்பா என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு உதவி செய்ய வந்து அவங்களுக்கு பாரு இந்த இடத்துல போய் இந்த கேள்வி கேட்கலாமான்னு கேட்டது தான். ஆனால் அதை வெளிப்படுத்திய விதம் இருக்கு இல்லையா பொதுவெளியில், அது நிச்சயமாக தவறுன்னே சொல்லுவேன். அறிவு இருக்கான்ட்டு என்ன தான் கிராமத்தானாக இருந்தாலும் கூட அது வந்து கிராமத்தான், எனக்கு நான் தெரியல, பொதுவெளியில் பேசுறது தெரியல, அப்படி பேசிட்டாருன்ட்டு அவர் தரப்பு வாதங்கள் முன்வைத்தாலும் கூட ஒரு மனிதரை வந்து பொதுவெளியில் வந்து அறிவு இருக்கா அப்படின்றது வந்து தவறான விஷயம். இதே விஷயத்தை நான் தம்பி செந்தில் பாலன் சொன்ன மாதிரி இதே விஷயத்தை நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மான்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மெல்லிய புன்னகையோட சிரிச்சுட்டே போயிடுவார், முடிஞ்சு போச்சு. என்ன எழுதுவாங்க, பதில் சொல்லாமல் போனார் ஏஆர் ரஹ்மான் எழுதுவாங்க மறுநாள் காலில். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் பீப் சாங் கேள்விக்கு புறக்கணித்து விட்டு சென்றார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் அது என்ன, ஏன் அங்கே இளையராஜா அப்படி பண்ணார், ஏன் இளையராஜா கர்வி, இளையராஜா கோபமானவர், இளையராஜா வந்து சிடுமூஞ்சி, எந்த இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க ஒரு சந்திப்பும் ஒரு கோபத்தையும் ஒரு அனுபவத்தையும் வச்சுருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த மனிதன் 60 வயதில் வந்து வீட்டில் உட்காந்துல்ல, முட்டிக்கால் தண்ணியில் வந்து கட்டு மருத்துவ தண்ணி வந்தப்போ கூட போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து உதவி செஞ்சான். அதை நீங்கள் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும், அது பெரிய விஷயம். ஏன்னா அப்படியான ஒரு பேரிடரை சென்னை மாநகரம் சந்தித்திருக்கிறது. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்டது வந்து தப்பு தான், அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணது அதை விட தப்பு. அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டாம், அவ்வளோதான். அது கேள்வி கேட்டதே தப்பு, அதை அவர் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டார். ஆனால் என்ன இதில் பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இது மாதிரி ஒரு பேரிடர் வரும்பொழுது பிரபலங்கள் இளையராஜாவுடைய வாழ்க்கை அனுபவத்தை வச்சுக்கிட்டு 10 லட்ச ரூபாய் நிவாரண நிதிக்கு கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இதில் பாதிக்கப்பட்டது என்னவோ பொதுமக்கள் தான். நிச்சயமாக பாருங்கள், இதில் வந்து இந்த சர்ச்சை அப்படியே போயிடும். ஆனால் இதனுடைய வடுக்கள் வந்து எல்லாருடைய மனதிலையும் தங்கியிருக்கும். அது வந்து என்னென்னா பெரிய பிரச்சனையாகி என்ன செய்வாங்கன்னா, யாரும் வந்து பொதுவெளியில் வந்து நடமாட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், மயில்சாமி அவர் ஒரு பிரபலம், அவர் வந்து சாப்பாடு வந்து எல்லாருக்கும் எடுத்து போட்டார், அவரால் முடிஞ்சது செஞ்சார். அவர்கிட்ட காசு இல்லைன்றப்ப சத்யராஜ்கிட்ட கேட்குறாரு, உடனே வந்து நான் சொல்கிறேன் 50,000 ரூபா பணம் கொடுக்குறாரு. அது இன்னும் போய் ஒரு 15,000 பேர் போய் சேருது. இதுதானே ஒரு பிரபலம் வெளிவரதுக்கு காரணம் என்னன்னா, அதன் மூலமாக ஒரு பிரபலத்தினுடைய உதவி அது சரியான இடத்துக்கு போய் செய்து பொதுமக்கள் பயன்பெறுவாங்க. ஆனால் இந்த சர்ச்சையின் காரணமாக இனிமேல் எதுக்கு போவானா, எதுக்கு இது மாதிரி பிரச்சனைகளை சிந்திப்பானா, இருக்கிற பேரெல்லாம் கெடுத்துக்குவானா, ஒரு 10 லட்ச ரூபா முதல்வர் நிதிக்கு கொடுத்துட்றா, நம்ம ஒரு வாரமாக உட்காந்துட்டு இருப்போம், இந்த எண்ணம் வந்துவிடும். இந்த இடத்துல வாட்ஸ் மை கன்க்ளூஷன்னா, 2 தரப்புகளுமே பிரபலங்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இது. இளம் பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு ஆர்வ கோளாறுலையோ இல்லை வந்து அவங்க வந்து சில கேள்விகளை முன்வைக்கணுன்றதுக்காக கூட கேள்வி கேட்குறது ரைட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்கணும் அவசியம் இல்லை, எல்லா இடத்துக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பிரபலம் வந்து பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம எல்லாரையும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய லெவலுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறது அரசாங்க கட்டமைப்பு தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். அப்படி யாராவது இதுவரையும் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்களா? ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி எவனா கிடச்சானா அவனை போட்டு காலி பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், அவர் கர்வி தான், அவர் வந்து சிறுமூஞ்சி தான், இதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், 2 தரப்புகளுமே தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நேரம். பிரபலங்கள் எப்படி வந்து ஒரு கேள்வி, இதே கேள்வி வந்து நாசர்கிட்ட கேட்டாங்க, நாசர் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். இதே மாதிரி கேள்வியை வந்து ஏன்பா என்கிட்ட கேட்டுன்னு போனால் போகும், ஏன்பா கேள்வி கேட்குற நேரமாப்பா இதுன்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதற்கான ஓவர் ரியாக்ஷன் தான் இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் அடிச்சுன்னு போயிடுச்சு. ஸோ பொதுவெளியில் அவமானப்பட்ட பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மன்னிப்பு கேட்கணுன்றாங்க, அது பூமாரங்க மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ பிரபலங்கள் வந்து எப்படி வந்து ஒரு இடத்துல அணுகணுன்றதும், பத்திரிகையாளர்கள் எந்த இடத்துல என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைக்கணுன்றதும் அவங்க வந்து சுய பரிசோதனை செய்துக்கிற காலகட்டம் இது. அப்படியே அந்த பையன் வந்து சின்ன பையன் கேட்டாலும் கூட அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வந்து அங்கே வந்து தேவையில்லாது என்பது மட்டும்தான் நம்ம கருத்து. இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு விஷயத்தோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.